Hi guys, welcome back to my channel. ஆஃப்டர் 1 மந்த் நாங்கள் வந்து கூப்பரை க்ரூமிங் கூட்டு போகலான்னு இருக்கிறோம். ஸோ அந்த vlog தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. க்ரூமிங் பண்ணதுக்கப்புறமா கூப்பர் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருப்பான். அதெல்லாம் பார்த்து இந்த வீடியோவில் என்ஜாய் பண்ணுங்கள். இன்னுமே வந்து வார் போயிட்டு தான் இருக்குது. அப்புறம் எப்படி எல்லோரும் நார்மலாக வெளியே போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக மற்ற எல்லா பிளேஸஸும் நார்மலாக தான் இருக்குது. யூஏ கவர்மெண்ட் வந்து சொல்லிடுவாங்க இந்தந்த பிளேஸ்க்கு போகக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க. அந்த பிளேஸ்க்கு மட்டும் நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம். ரீசெண்டாக வந்து போர்ட் இருக்கிற பிளேஸ்க்கெலாம் போகாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கெல்லாம் அவாய்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா யூஎஸ் பேஸ் இருக்கிற ஷாப், பேங்க் இந்த பிளேஸ்க்கெலாம் போகாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி அங்கேயும் நிறைய அட்டாக் நடந்துச்சு. அந்த மாதிரி பிளேசஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அலர்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க, இப்போது மிசைல் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமும் வந்து வெளியே போக மாட்டோம். இன்கேஸ் வெளியே இருந்தோன்னா ஏதாச்சும் சேஃபான பிளேஸில் போயிருப்போம். அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸில் வந்து நெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணிடுவாங்க சேஃப்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா வெளியே போவோம். Like this is really long right now. Okay. Make it shorter, but not too short. Just really short. நாங்கள் வந்து இப்போது கூப்பரை க்ரூமிங்க்கு விட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா ஒரு 3 hours கிட்டக்க ஆகும். ஸோ நாங்கள் போய் லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அஞ்சப்பர் வந்திருந்தோம். சூப்பராக நல்லா ஒரு ஃபுல் மீல்ஸ், பிரியாணி எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு பார்க் இருக்கும். ஸோ அங்கே போனோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து நிறைய தமிழ் கடை இருக்கும். பூக்கடை அந்த மாதிரி நிறைய தமிழ் ரிலேட்டடாக இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் ஏதாச்சும் வாங்கணுன்னா நாங்கள் இங்கே தான் வருவோம். ஸோ அப்படி அதையும் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்தோம். ஸோ இதுதான் வந்து பெருமாள் பூக்கடை. இது மாதிரி தமிழ் மார்ட்டும் இருக்குது. ஸோ இங்கே 2 கடையில் தான் வந்து நிறைய பூ, இந்த மாதிரி ஹோம்மேட் ஐட்டம்ஸ் அது மாதிரி நிறைய வாங்கலாம். இங்கே புளி, சர்க்கரை அந்த மாதிரிலாம் கூட கிடைக்கும். ஸோ எல்லாமே மோஸ்ட்லி இங்கே தான் வாங்குவோம். பெருமாள் கடை இங்கேயே வந்து நிறைய பிரான்ச் இருக்குது. இது ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் தான். சாமிக்கு பூலாம் வாங்கணுன்னா இங்கே தான் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வாழை இலை, அதுக்கப்புறமா வாழைத்தண்டு அதெல்லாம் கூட இங்கே தான் வாங்குவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸ்லாம் கூட இங்கே விற்பாங்க. பின்னாடி இருக்கு, பின்னாடி காயின் போடணும். பின்னாடி இருக்கு காயின் போடுறது. மேலே போடு, மேலே 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 அதை போடு. ஸ்மைல், ஹாப்பி ஃபேஸ். அவனுக்கு ஒரு காயின் கொடுத்துருப்பா. எடுக்க முடியுமா இது? ஹாபிட் தான். ஓ, இந்த டைமில் மட்டும் மிசைல் போயிருந்தால் எங்களுக்கு நல்லா கிளியராக பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற ஏரியாவில் தான் வந்து நிறைய மிசைல்ஸ் போகிறது தெரியும். எங்கள் பில்டிங்லலாம் வந்து ரொம்ப பார்க்க முடியாது, பட் சவுண்ட்லாம் கேட்கும். இதுக்கு முன்னாடி மிசைல் பார்க்கவே இல்லைன்னா இல்லை, நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் ஒரு நாள் வெளியே போயிட்டு இருந்தப்போ வந்து மிசைல் அப்படியே எங்களை தாண்டி தான் மேலே போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப பக்கத்தில் தான் விழவும் செஞ்சுது. அங்கே பக்கத்தில் தான் வந்து யூஎஸ் எம்பசி இருந்துச்சு. அதை அட்டாக் பண்ணுறப்ப நாங்கள் அந்த மிசைல் போகிறதே நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறமா சவுண்டு வந்து ரொம்ப கேட்டது. நாங்கள் அதை பார்த்துட்டு தியேட்டர் போயிட்டோம். அதனால் எங்களுக்கு சவுண்டு எதுவும் கேட்கல. அதுக்கப்புறமா நியூஸ் தான் வந்ததை பார்த்து அப்போ தான் தெரிஞ்சுது யூஎஸ் எம்பசி பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே தான் விழுந்திருக்குன்னு. அண்ட் சவுண்ட் கேட்டது எப்போ தான் நாங்கள் வந்து அபுதாபி ஏர்போர்ட் போயிருந்தோம், என் அண்ணாவும் அண்ணியும் ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே போயிருந்தப்போ வந்து எல்லோரும் வந்து எமர்ஜென்சிக்கு பேஸ்மெண்ட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க. சரின்னு நாங்கள் எல்லோரும் போயிட்டுருக்கும்போது ஒரு 3 times அந்த பூம் சவுண்ட் கேட்டுச்சு.
அந்த நிமிஷம் தான் வந்து எங்களுக்கு ரியலாக ஃபீல் ஆச்சு ஒரு வார் ஜோனில் நாங்கள் இருக்கிறோன்னு. ஏன்னா அந்த மாதிரி சவுண்ட் இருந்துச்சு. அங்கேருந்தும் இன்னும் தள்ளி தான் அது கீழே விழுந்தது. பட் அவ்வளோ சவுண்ட் இருந்துச்சு, அவ்வளோ சவுண்ட் கேட்டுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறமா டெப்ரிலாம் வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஒரு 2 days பேக் கூட நான் கூப்பரை கூட்டிகிட்டு வாக் போயிருந்தேன் வெளியே. ஸோ பக்கத்தில் ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி அப்படியே டெப்ரி விழுறதே பார்த்தோம். அதுக்கப்புறமா ரீசெண்டாக கூட நாங்கள் காரில் போயிட்டுருக்கும்போது கார் மேலே பார்க்குறப்ப வந்து ஒரு டெப்ரி அப்படியே போயிட்டுருந்துச்சு. ஸோ ஆமாம், நாங்கள் ரியலாக வந்து அப்படியே வாரை தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம் டெய்லி. அதை விட இந்த அலர்ட் மெசேஜ்க்கு ஒரு சவுண்ட் கேட்கும்ல, அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 minutes வந்து சேஃப் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்த மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். தண்ணியா? மூச்சு வாங்கிருக்கா? தண்ணி வேணுமா? ஓ தண்ணி இருக்காதுல, அங்கே தண்ணி இருக்கு போல அந்த புல்ல. ஓகே படுத்து பாரு, அம்மா ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாரு. நல்லா பொம்மை மாதிரி ஆயிடுச்சுல. நைஸ் சூப்பர். கூப்பர் பெல்ட் கழட்டிட்டு. ஐயோ பொம்மை. இன்னும் இந்த வாவ் எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னு தெரியல. அங்கே பாரு புர்ஜ் கலிஃபா பாரு. வாவ் புஜ்ஜி புஜ்ஜி. இப்படி தான் வந்து எங்களோட சாட்டர்டே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக போயிட்டு இருந்துச்சு. இல்லைனா வேறு ஏதாச்சும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இன்றைக்கி வெறும் கூப்பரை க்ரூமிங் செஷன் கூப்பிட்டு போகிறது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ராகி தோசை பொடி வச்சே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் டின்னரை. மத்தியானம் வர ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ருந்தோம். சரி ஓகே லைட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து எங்களோட டின்னர் முடிஞ்சுது. ஆக்சுவலி நான் இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஸ்கின் கேர் எதுவுமே பண்ணவே இல்லை. ரொம்ப பேட் தான். ஒரு 3-4 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நான் ஸ்கின் கேர் எதுவுமே பண்ணல. இப்போ ஒரு 2 days தான் நான் போட்டுட்டு இருந்தேன். பேசிக்காகவே வந்து ஸ்கின் கேர் வந்து நிறைய ஸ்டெப்ஸ்லாம் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா வச்சுருந்தா நான் வந்து பண்ணவே மாட்டேன். ஸோ அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டே இருப்பேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு 4 ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஐ க்ரீம் மட்டும் நான் கண்டிப்பாக போட்டுருவேன், எந்த ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸாக இருந்தாலும். ஸோ நான் இப்போ வந்து புதுசாக இந்த பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு கொரியன் பிராண்ட், இஸ் வை வீகன் ஒரு பிராண்ட். ஸோ நான் இப்போது ஒரு 1 month-ஆக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியுதுன்னா அது எனக்கு தெரியல. மேபி கரெக்டாக போட்டே இருந்தால் தெரியலாம். நான் தான் அப்படி பண்ண மாட்டேன்னு, ஸோ தெரியாது. அதுக்கப்புறமா வந்து என்னோடய சீரம்லாம் அப்ளை பண்ணேன். இதுவுமே வந்து கொரியன் பிராண்டு தான். பியூட்டி ஆஃப் ஜோசனில் உள்ள க்ளோ சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டால் அதுவாகவே எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். பட் நமக்கு தான் பொறுமை கிடையாது. ஸோ நான் வந்து ஃபேன் வச்சு கொஞ்சம் அதை அப்சர்வ் பண்ண வைப்பேன். அதுக்கப்புறமா இது குட்டாக பேடான்னு கூட எனக்கு தெரியல. பட் நான் இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து நான் ஷிசேடோவோட ஆன்டி ஏஜிங் சீரம் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு க்ளோ சீரமை தான் நெக்ஸ்ட்டு போடணும். ரொம்ப நாள் கேப் விட்டதில் எனக்கு மறந்துடுச்சு. ஸோ நான் மாற்றி போட்டேன். இதுக்கப்புறமா வந்து நான் எப்பவும் போகிற ஃபாக்ஸ்டைல் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா ஓலேயோட நைட் க்ரீம் போடுவேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய ஸ்கின் கேர், இவ்வளோ தான் முடிச்சிருவேன். அதுக்கப்புறமா ஹேருக்கு ஏதாச்சும் சீரம் யூஸ் பண்ணுவேன். இப்போது வந்து ரீசெண்டாக வந்து நான் சோல் ஃப்ளார்னு ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணது, அவங்க தான் தரவே செஞ்சாங்க. ஸோ அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லைனா வந்து நான் பாடி வைஸோட சீரம் யூஸ் பண்ணுவேன். இல்லைனா வந்து விஷ்கர். இந்த மாதிரி இந்த ரெண்டையுமே வந்து நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக ஏதாவது டிஃப்ரென்ஸ்க்கு தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஏன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. டெய்லி போட்டால் தான் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். மேபி இனிமேல் நான் கரெக்டாக போட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு சொல்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ரீசெண்டாக வந்து நமக்கு 1000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க யூடியூப்பில். ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எங்கேயாச்சும் போகணுன்னு தான் ஆசை. பட் இந்த வார்னால எங்கேயும் போக முடியல. ஆல்ரெடி வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தப்போ வந்து புர்ஜ் கலிஃபா போயிருந்தோம். ஸோ இப்போ வந்து எங்கே போகணும்னு தெரியல. கண்டிப்பாக ஏதாச்சும் மால் தான் போய் ஆகணும்.
அதுதான் இப்போ இருக்கிற சேஃபஸ்ட் பிளேஸ். ஸோ அதெல்லாம் சீக்கிரம் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye.